தஞ்சை பெரியார் கோயில். இது சோழ வம்சங்களால் நிறுவப்பட்டது. இதை 1085 ஆண்டு வரை யார் கட்டினார்கள் யாருக்கும் தெரியவில்லை. பிறகு இத்தாலிய அறிஞர் ஒருவர் நான் இதை கண்டுபிடிப்பது என்று 1 வருஷ ஆண்டு பயிற்சிக்கு அப்புறம் ஒரு கல்வெட்டை பார்த்து இது ராஜராஜ சோழனால் நிறுவப்பட்டது என்பதை கண்டுபிடித்தார். இந்த கோபுரமானது 216 அடி உயரம் கொண்டது. இது உயிர்மை எழுத்துக்களை குறிக்கிறது. இந்த சிவனானது 12 அடி உயரம். இது உயிர் எழுத்துக்களை குறிக்கிறது. நாகப்பாம்பானது 18 அடி உயரம். இது மெய்யெழுத்துக்களை குறிக்கிறது. சிவனுக்கும் நந்திக்கும் இடைப்பட்ட தொலைவு 247 அடி. இது ஒட்டுமொத்த உயிர்மை எழுத்துக்களையும் குறிக்கிறது. இது யுனெஸ்கோவின் பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றாகவும் திகழ்கிறது. இது எல்லா சைடுமே ஓவியம் இருக்கும். ஆனா இந்த சைடு மட்டும் ஓவியம் இருக்காது. ஏன்னா அங்க ராஜராஜ சோழன் மகன் ராஜேந்திர சோழன் தாங்க சிற்ப கலைஞர்கள்ல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது நான் கங்கை கொண்ட சோழபுரம் கட்ட போறேன்ப்பா, அதனால இங்க இருக்க சிற்ப கலைஞர்கள் எனக்கு அங்க போகிறேன்னு பண்ணிருக்காங்க. அதனால இங்க இருக்க சிற்ப கலைஞர்கள் கங்கை கொண்ட சோழபுரம் கட்ட போயிட்டாங்க. அடுத்து வந்த பிறகு என்ன நடந்துச்சுன்னு தெரியல, அது யாராலையும் கட்ட முடியல. அதுக்கடுத்து கோவில் இல்லாத ஊரில் யாரும் குடியிருக்க வேண்டாம் என்ற வரியானது இக்கோவிலின் சிறப்பை உணர்த்துகிறது. இந்த கோபுரமானது 80 டன் எடை கொண்டது. இந்த கோபுரத்தை இப்போவரை நாம் எல்லாம் செங்குத்து சரிவை கொண்டு ஏற்றினார்களா? இப்போவரை இது சர்க்யூட். Find the conductors and insulator. Conductors are the materials which allow the electric charges to pass through them are called conductors. Insulator are the materials which do not allow the materials to charge the electric passes through are called insulators or non-conductors. Conductors க்கு ஒரு எக்ஸாம்பிள் வாட்டர். இப்போ இந்த 2 ends of the wire உள்ள வச்சிட்டேன். பல்ப் க்ளோ ஆகுது. அப்பனா இது கண்டக்டர். இதே வேற ஏதாச்சும் மெட்டீரியல்ல செஞ்ச பொருளை இங்க வச்சிட்டு நான் பல்ப் வைக்கிறேன். இன்சுலேட்டர். இது பல்ப் எரியல, அதனால இது இன்சுலேட்டர். ஒரு பொருள் மின்சாரத்தை கடத்துச்சுன்னா அது கண்டக்டர், கடத்தலாட்டி இன்சுலேட்டர். தேங்க் யூ. சிறுநீரை குழாய் மூலமா சிறுநீரை பை கடக்கும். சிறுநீரை பை நிறைஞ்ச உடனே இண்டிகேஷன் காமிச்சாங்க. இண்டிகேஷன் காமிச்சோன்னா கீழே சிறுநீர் குழாய் வழியாக கீழே போயிடுச்சு. தஞ்சை பெரிய கோயில் 13ஆம் நூற்றாண்டு கட்டப்பட்டது. 11 நூற்றாண்டு கட்டப்பட்டது. 1000 வருஷம் தாண்டி சிலை நுண்ணங்களுக்கு பெயர் பெற்றிருக்கேன். தமிழ்நாட்டில் இது தஞ்சாவூர் மாவட்டத்தில் சுந்தரக்கரகம் என்று அழைக்கப்படுகிறது. இதோட அதிகத்தை 214. அதோட உயிர்மை எழுத்துக்களை 214 உயிர்மை எழுத்து. சிவலிங்கம் 12 அடி. நம்ம இது மெய்யத்தில் 18 இருக்கு. வீடம் 12 அடி. வணக்கம், என் பேர் சஞ்சீவ். நான் மைக்ரோஸை பற்றி சொல்ல வந்தேன். செல்லு வெறுங்கனால் பார்க்க முடியாது. வெறுங்கனால் பார்க்க முடியாது. அதன் மூலம் இன்னும் இந்த இலை நரம்பு இந்த செல் பேக்டீரியாலாம் நம்மளுக்கு தெளிவாக காட்டுது. சொல்லு